ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அது நன்றாக நடந்தது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கும். எது நடக்கப் போகுதோ அதுவும் நன்றாக நடக்கும் என்ற கீத உபச்சாரத்தை நீ அறிவாயல்லவா? கிருஷ்ணபிரான் கூறிய உபதேசம். அதை போலவே என் குழந்தையான நீ நிற்கும் வாழ்க்கை என்னும் புத்தகலத்தில் உனக்கான உபதேசத்தை நான் அறிவுரைப்பேன். என் உயிரான குழந்தை, நீதான் எனக்கு உலகம். உன்னை முதுகில் குத்துபவர்கள் கண்டு வேதனை கொள்ளாதே. போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல. அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும். யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றே. அதற்கு பல்வேறு முகங்கள் அதற்கு இல்லை, ஒரே முகம்தான். அந்த முகத்தை உன்னிடம் பார்க்கிறேன். உனது நேர்மை உன்னை வழிநடத்தி செல்லும். உனக்கான அனைத்தும் உனக்கு விரைவில் கிடைக்கும். உனக்கு கிடைக்கும் விஷயமானது என்னுடைய முழுமையான அருளால் உனக்கு ஆசீர்வதிப்பேன். நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய். உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும். உனக்கான நிம்மதி நீ உன் சாய் அப்பாவான என்னை நினைக்கும் போது உனக்குள் சிலிர்ந்த உணர்வை ஏற்படுத்தும். அது நீ என்மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு. உன்னை என் உயிராய் நான் காப்பேன். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் இருக்கிறேன். இன்று உன் மனதில் சிறிதளவு நிம்மதியை உணர்கிறாயா? உன் சாயப்பாவான நான் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னை நினைத்து நான் ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது என்று சொல்லி அதையே மூச்சாய் கொண்டு நடக்கிறாய். என்னுடைய வாக்குதான் உனக்கு வேத வாக்காக இருக்க வேண்டும். என் சாயப்பாவே என்று நீ சொல்லும்போது உன் அன்பிலே நான் திகைத்து நிற்கின்றேன். உனக்கு வேலைகள் இருந்தாலும் எனக்கு ஆரத்தி சரியாக காண்பிக்க முடியவில்லை என்று நினைக்கிறாயல்லவா? முதலில் ஒன்றை நன்றாக புரிந்து கொள். என்னை நீ மானசீகமாக நினைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு நீ 100 தடவை ஆரத்தி எடுப்பதற்கு சமம். அதனால் நீ கவலைப்படாதே. உன் ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் உயிராய் உன்னுடன் நான் தான் இருக்கின்றேன். என் மனதில் இடம் பிடித்த குழந்தை நீ. உனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்தவரை நீ மன்னிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். அவர்கள் நீ பேசாவிட்டால் வருத்தம் அடைகிறார்கள் என்று நினைத்து நீ பேசலாம் என்று நினைக்கும் போது உனக்குள் ஏதோ ஒன்று தடுப்பதைப் போல உணர்கிறாயா? சில நேரம் பளிச்சென்று இருக்கும்போது எங்கோ நான் உனக்கு சுட்டி காட்டுவதை போன்ற உணர்வை உணர்கிறாயா? உனக்கு எல்லாம் தெரிய வேண்டும் என்பதற்காக உனக்கு அறிவுரையாய் நான் கூறுகிறேன். அவர்களை நீ மன்னித்து விடு. மன்னிப்பு என்பது தாழ்ந்து போவதல்ல. அதற்கு இருக்கும் அருமை என்னவென்று தெரியுமா? உன் மனவழியையும் உன் எதிரில் நிற்கும் ஆட்களின் மனவழியையும் சேர்த்து போகும் மாமருந்து. அதனால் மன்னிப்பு நம் மரியாதையை குறைக்கும் சொல் என்று நினைக்காதே. அதுதான் நீ மனித உணர்வுகளுக்கு கொடுக்கும் மிக அடிப்படையான சிறந்த மரியாதை. அப்போது அவர்களிடம் சிறு புன்னகை உதிர்த்துவிடு. அப்போது உன் மனதிலும் அவர்களை காயப்படுத்துகிறோம் என்ற குற்ற உணர்வு இருக்காது. உன் மனமும் சாந்தமாக இருக்கும். உனக்கான வரும் அனைத்து ஆபத்தையும் நான் தாங்குவேன். கெட்டவர்களை உன்னிடம் நெருங்கவிட மாட்டேன். ஏனென்றால் நானே என்னிடம் வரவழைத்து கொண்ட என் செல்ல குழந்தை நீ. பயப்படாமல் இரு, நல்லதே நடக்கும். என் பெரிய குழந்தையே, பிறர் மீது நீ பாசம் வைத்தே உன்னை தொலைத்து விட்டாய். உன் கண்ணில் எப்போதும் கண்ணீர் துளிகள் ஆராய் பெருகுவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். இதையெல்லாம் சமாளிக்கலாம் என ஒருமுறை நினைக்கிறாய். மறுமுறை எப்படி இதை சமாளிப்பேன் என சோர்ந்து போகிறாய். முதலில் கண்ணீரை துடை. தைரியமாக இரு. நான் பதில் தருகிறேன். உன்னுடனே இருப்பேன். ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடுவு காலம் வந்துவிட்டது. துயரங்கள் முடிந்துவிட்டது. வாழ்வில் எல்லாம் இனி ஆனந்தம்தான். உன்முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க ஆவலுடன் காத்திருக்கின்றேன். நீ செய்த பிரார்த்தனைகளுக்கு மகிழ்ச்சி காத்திருக்கிறது. பெற்றுக்கொள்ள தயாராகு. நல்லதே நடக்கும். இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உனது நல்லதற்காகவே நான் உனக்கு தயார் செய்து கொண்டிருக்கிறேன். தைரியமாக வாழ்க்கையை கடந்து செல். நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். அதற்கு நான் பொறுப்பு. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் இருப்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை மட்டும் வை. உனது துயரங்கள் அனைத்தும் விலகப் போகிறது. விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும்.
நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை உயர்த்தப் போகிறேன். விடியலை பார்க்க தவித்து கொண்டு ஏங்கியிருந்த காலத்திற்கு இனிமேல் உன்னை அழைத்து செல்லப் போகிறேன். தயாராக இரு. என்னிடம் கேட்ட விஷயங்களுக்கு மனதில் இருந்த வழியால் மனம் வெந்து போய் நீ பரிதவித்த விஷயங்களுக்கெல்லாம் பலம் கிடைக்கப் போகிறது. போகும் பாதை எப்படி என்று தானே கேட்கிறாய்? நம் பாதையில் நீ பயப்படும் அளவிற்கு அங்கே உன்னை காயப்படுத்த யாரும் இல்லை. நீயும் யாரையும் காயப்படுத்தவும் முடியாது. ஏனென்றால் உன்னுடன் நான் இருக்கிறேனே. நீ போராடிய காலத்தை மறவாதே. நீ கஷ்டத்தில் கற்ற பாடத்தை மறந்து விடாதே. இவைகள்தான் உன்னை நல்ல மனிதராய் மனுஷியாய் உருவாக்கும். என் செல்ல குழந்தை எப்படி பெயர் வாங்க வேண்டும் என்று நினைத்தேனோ அது எல்லாம் நடக்கப் போகிறது. என் வார்த்தைகள் உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல் இனிமேல் என் நாவில் தோன்றும். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமார்ந்த ஆசீர்வாதமும் சத்தியமும். எனது கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், நல்ல மாற்றம் நடக்கப் போகிறது. கேட்டது கிடைத்துவிடும். நினைத்தது நடந்திடும். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் உன் முயற்சியின் வெற்றிப்படியாய் மாறும். உன் வழி எனக்கு தெரியும். அதை தாங்கும் சக்தியை நான் உனக்கு தருகிறேன். என் நாமத்தை மட்டும் சொல். உன் முன்னே தோன்றி அடுத்து நீ என்ன செய்ய வேண்டும் என்று நானே உன்னை வழிநடத்தி செல்லுவேன். உன் வாழ்க்கைக்கு தேவையானதை நானே கொடுப்பேன். மன அமைதியோடு இரு. நம்பிக்கை மட்டும் வைத்திரு. உன் மனதை ரணப்படுத்திய பல தோல்விகளும் அவமானங்களும் நீ நாளை பெறப்போகும் வெற்றியின் உரங்களாகும். என் குழந்தையின் நல்வாழ்வே எனக்கு மகிழ்ச்சியை தரும். நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய். நான் அடைய வைப்பேன். உனக்கு நல்லது மட்டுமே நான் கொடுப்பேன். நீ இனி மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கிறாய். உன் கர்மா முடிந்துவிட்டது. நீ கொடி கட்டி பறக்கப் போகிறாய். உனக்கு வரவேண்டிய கடன், பணம், பதவி உயர்வு, வேலைவாய்ப்பு, திருமணம், குழந்தை பாக்கியம் அனைத்தும் கூடிய விரைவில் கிடைக்கும். உனக்கான நல்ல மாற்றங்கள் எந்த நேரத்திலும் திடீரென்று தோன்றும். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயத்தை விரைவில் காண்பாய். எதை நீ இத்தனை நாள் காத்திருந்தாயோ அது விரைவில் நடக்கப் போகிறது. அது நடத்தி வைப்பது என் கடமை. உனக்கு நல்லது செய்யவே நான் உன்னுடன் இருக்கின்றேன். நான் உனக்கு கொடுக்க இருப்பது நீ எதிர்பார்த்ததை விட ஒருபடி மேலாகவே இருக்கும். உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்த்தது போல் உன்னை வந்து விரைவில் சேரும். மிக பெரிய வெற்றிகரமான மங்கள செய்தி உன்னை நோக்கி வரப்போகிறது. அப்பாவை முழுமையாக நம்பு. வரவேண்டியது வரவேண்டிய நேரத்தில் வந்தே தீரும். இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு. எனது பரிபூர்ண அருளும் ஆசியும் என் பிள்ளைக்கு எப்போதும் உண்டு. ஓம் சாய்ராம்.